இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கப் முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதுக்கு முழு உளுந்து தான் தேவையாண்டு இல்லை. நீங்கள் விருப்பமாட்டா உடைச்ச உளுந்து எடுத்துக்கொள்ளலாம். எந்த கப்பால் என்றாலும் சரி, ஒரு கப் எடுத்தால் சரி. இதோடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன். வெந்தயம் போட்டு செய்தீங்கண்டா தோசை ருசியாகவும் இருக்கும், அதே நேரம் புளிச்ச மாண்டபடியாக வயிற்றுக்கு உழவில்லாமலும் இருக்கும். உங்களுக்கு இந்த உளுந்தும் வெந்தயத்தையும் 4-5 தடவை தண்ணி விட்டு கழுவினா பிறகு குறைஞ்சது 4 மணித்தியாலம் தண்ணி விட்டு நல்லா ஊற விடுவோம். நிறைய தண்ணி விட்டு ஊற வச்சிங்கன்னு தான் வடிவா உங்களுக்கு ஊறி வரும். உளுந்தும் வெந்தயமும் நல்லா ஊறி வந்திருக்குது. நீங்கள் இதை பார்த்தீங்களாண்டாலே தெரியும், நல்ல முத்து முத்து மாதிரி இருக்குது. இனி இந்த உளுந்தை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்களா தண்ணி விட்டு அடிக்கிற மாதிரி பெரிய மிக்சி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி வடித்த உளுந்தை போட்டுக்கொள்ளுவோம். இதுக்கு அடுத்ததாவது ஒரு கை நிறைய சோறு போட்டுக்கொள்கிறேன். அடுத்தது ஒரு கை நிறைய திருவிய தேங்காய் பூ. இது எல்லாத்தையும் போட்ட பிறகு இது அரைச்சி எடுக்கிறதுக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் சொல்கிற அளவை பின்பற்றினீங்களா உங்களுக்கு தோசைமாக நல்ல பதத்தில் வரும். கண்டிப்பாக அதை செய்து பாருங்க. இதை நாங்கள் மூடிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி கொள்ளுவோம். இப்போ அரைச்சிட்டேன்னு பார்ப்போம். நீங்கள் நல்லா தண்ணி விட்டு அரைக்கிறபடியாக நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வரும். இப்போ பார்த்தீங்களா இந்த பதம் தெரியும். இப்போ பார்த்தீங்களா இந்த உளுந்து 4 மணித்தியாலம் தான் ஊறணும் இல்லை. ஆனால் வெந்தயம் போடுறபடியாக வெந்தயம் ஊறுறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதனால தான் குறைஞ்சது 4 மணித்தியாலமாவது ஊற விடணும். இந்த தோசை மாவை ஒரு பெரிய சட்டிக்குள்ளே விட்டுக்கொள்கிறேன். இந்த உளுந்து அரைச்ச மிக்சிக்குள்ளேயும் 3 கப் தண்ணி விட்டு அதையும் சிலாவி தோசை மாவுக்குள்ளே விட்டுக்கொள்கிறேன். இதை தோசை மாவுக்குள்ளே விட்டுக்கொள்ளுங்க. இந்த தண்ணியை சிலாவி விட்ட பிறகு ஒரு கப் தலை தட்டிய கோதுமை மாவு போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பிறகு 3 கப் தலை தட்டிய அவித்த மா போட்டுக்கொள்கிறேன். அவித்த மாண்டா என்னண்டு கிணவர் கேட்டிருந்தீங்க. அதையும் எப்படி செய்கிறான்ட்டு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே. அந்த வீடியோ பார்க்காதவே பார்த்துட்டு வாங்க. இந்த மாவில் போட்ட பிறகு வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஒரு கட்டியலும் இல்லாமல். இப்போ பார்த்தீங்களாண்டாலே தெரியும் நான் எப்படி செய்யிருக்கேன்னு. இந்த மாவை மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் காக்கரண்டிக்கு ஏற்ற ட்ரை ஈஸ்ட் போட்டுக்கொள்கிறேன். இதை நான் குளிரான நாட்டில் இருக்கிறபடியத்தான் புளிக்க வைக்கிறதுக்காக போட்டுக்கொள்கிறேன். இதை போட்ட அப்புறம் வடிவாக மாவை அடித்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வைக்கான நாட்டில் இருந்தீங்களா இது போட தேவையில்லை, தண்டை பாட்டிலேயே புளிச்சு வரும். இதை இன்றைக்கு நான் பிணைஞ்சு வச்சேன்டா நாளைக்கு தான் ரெடியாக வரும். இந்த மா குறைஞ்சது 8 மணித்தியாலமாவது புளிக்க வேணும். இப்போ பார்த்தீங்களா இந்த மா 8 மணித்தியாலத்துக்கு மேலே புளிச்சிட்டுது. உங்களுக்கு பார்த்தீங்களாண்டாலே தெரியும் எவ்வளோ பபிள்ஸ் வந்து நல்லா புளிச்சு வந்திருக்குது. இந்த மா உங்களுக்கு நல்லா புளிச்சு வந்தால் தான் உங்களுக்கு இந்த பருத்துற தோசை நல்ல பஞ்சு போல் சாஃப்டாக வரும். இதுக்கு இனி நாங்கள் ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டுக்கொள்ளுவோம், அல்லது உங்களோட தேவைக்கேற்ற உப்பை போட்ட பிறகு வடிவாக இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு இந்த பதம் தெரியும். எனக்கு இந்த பதம் சுடுறதுக்கு அளவாக இருக்குது. உங்களுக்கு வேணுமெண்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த தோசை மாவுக்கு சில பேர் மஞ்சள் சேர்த்துக்கொள்வார்கள், அதோட வெங்காயம் மிளகாய் தாளித்து போடுவார்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு பிளெயின் தோசை தான் செய்து காட்டுறேன். நீங்கள் தோசை சுடுறதுக்கு ஒரு பேனை சூடாக்கின பிறகு ஒரு கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கொள்ளுங்க. பூசிக்கொண்டீங்களா தான் உங்களுக்கு தோசை எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இந்த தோசைக்கு நீங்கள் முட்டையை அடிச்சும் சுட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டி மசாலா கறியல் விட்டு சுட்டுக்கொள்ளலாம், அல்லது நான் காட்டுறது போல் பிளெயின் தோசையாகவே சுட்டுக்கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை செய்து பாருங்க. உங்களோட வீட்டில் இலகுவாக செய்யக்கூடிய பருத்துறை தோசை. பருத்துறை தோசை என்றாலும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு விதமாக செய்யக்கூடும். இது எந்த அம்மா இப்படி வீட்டில் செய்கிறவாவே அதே மாதிரி தான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கின்றேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வேறு நாட்டிலேருந்து பார்க்குறீங்களா கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸு சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்களாண்டாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டான தோசையாக வந்திருக்குதுண்டு. இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்களேன்னு நம்புகிறேன். அடுத்த இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.